டிவிகே பிரீமியர் லீகோட நெக்ஸ்ட் மேட்ச்சு காரைக்குடி காலை விசஸ் சேலம் ஸ்பார்டன்ஸ். சேலம் ஸ்பார்டன்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகாஷ் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஷ்ணு. காரைக்குடி காலேஜ்க்காக ஓப்பனிங் ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஷேக். இது ஓவருக்கான முதல் பால். ஒரு நல்ல பாலுங்க, லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கிட்ட ஒரு ஸ்டாப்பு பார்க்க முடியுது, சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஷ்ணு, வைடுங்க. தேர்ட் பால் சாரிங்க ரீபால். ஒரு நல்ல பாலுங்க, பேட்டில் பாட்டம் ஏஜ் ஆகி ஃபார்வர்ட்லேயே விழுந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்காங்க, ஒரு சின்ன தடுமாற்றத்தை பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இங்கே ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஆகாஷ், ஒரு நல்ல ஷாட்டுங்க. பட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்காங்க, ஒரு தடுமாற்றத்தை பார்க்க முடியுதுங்க. மிஸ் பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலும் இங்கே ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் வைடுங்க, அகலப்பந்து. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, பாட்டம் ஏஜ் ஆகி திரும்ப லெக் சைட் திசையில் போயிருக்கு. கீப்பரே போய் பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்கே, பட் பின்னாடி ஃபீல்டர் இருக்காங்க. இங்கே 2 ரன்னுக்கான வாய்ப்பா, ரெண்டாவது ரன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஃபீல்டுங்க இங்கே ஒரு ஓவர் த்ரோ முறையில் மிஸ்ஃபீல்டு. 4க்கான வாய்ப்பா, 6 ரன்னுங்க, 6 ரன்னுங்க. அவர் தப்பு பண்ணியிருக்காங்க உண்மையிலே. சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிக்காக ஆடிட்டு இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஆகாஷ் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவருக்கு ஜேஆர் வியூஸ் சார்பாக அவரோட பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். காரைக்குடி காலேஜ்க்காக அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் கருப்பையா, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஷ்ணு. இந்த ஓவருக்கான முதல் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, இங்க கொடை கிளம்பி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பா, ஐயோ கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஒரு நல்ல வாய்ப்பு, பட் அவர் மிஸ் பண்ணது கேட்சா மேட்சான்றதை பார்ப்போம். இங்கே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் ஒரு சிக்ஸுக்கான ட்ரை, பட் எட்ஜ் வாங்கி ஏறி இருக்கு. கீப்பரே எடுத்திருக்காருங்க கேட்ச். இல்லைங்க, கையில் பட்டு தான் ஏறி இருக்கான், பேட்டு கிடையாதுன்ட்டாங்க. ஸோ இது ஒரு நாட் அவுட்டுங்க. 2 நடுவர்களும் பின்னாடி இருந்து பார்க்க எனக்கே பேட் மாதிரி தான் தெரியும். நாட் அவுட். 3வது பால் கேட்சுங்க, இந்த முறை காலிங்க. இந்த முறை டிப் கேட்சை கிளீனாக எடுத்திருக்காரு. இப்போ இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் ஷேக். முதல் பால் நல்ல பிளேங்க, லெக் சைட் திசையில் வந்த பால் அப்படியே தட்டி விட்டுருக்காருங்க பேட்ஸ்மேன் கணேஷ். 4க்கான வாய்ப்பா, இல்லைங்க ஒரு நல்ல ஸ்டாப்பை பார்க்க முடியுதாங்க ஜீவா கிட்ட இருந்து. 3 ரன்னுங்க, நல்ல ரன்னிங் கூடங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க கிறிஸ்டின் கிட்ட இருந்து. 6 கேட்சுங்க எடுத்திருக்காருங்க அங்க. பட் ஒரு நல்ல ஷாட்டு, பட் இருந்தாலும் போதுமான டிஸ்டன்ஸை ரீச் பண்ணாததால தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் கிறிஸ்டின். சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அரவிந்தா. வந்த மொதல் பாலே ஒரு லெக் சைடில் ஒரு நல்ல ஷாட்டுங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பா, ஃபீல்டிங் கிட்ட இருந்து ஒரு நல்ல த்ரோவை பார்க்க முடியுது. 1 ரன்னுங்க, நல்ல ஃபீல்டிங்க. பால் கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க, பிச்சாய் தான் போயிருக்கு. இங்கே ரன் அவுட்டுக்காக இருந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரன் அவுட் ஒரு ட்ரை தான், 1 ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அரவிந்தா, ஒரு நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. 6ங்க, நல்ல 6ங்க. இங்க பேட்ஸ்மேன் அரவிந்தா கிட்ட இருந்து சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிக்காக ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் பவுலர் ஷேக் டு அரவிந்தா, நல்ல பிளேங்க, சென்சிபிளா லெக் சைட் திசையில் தட்டியிருக்காரு. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இங்கே 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4வது ஓவர் போடுறதுக்காக காரைக்குடி காலேஜ்க்காக அடுத்த பவுலர் கார்த்தி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அரவிந்த். நல்ல வைடுங்க. செகண்ட் பால் லெக் சைட் திசையில் போட்டிருக்காரு. ஃபீல்டரே இல்லைங்க. கண்டிப்பாக 4 போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்தாலும் இங்கே 2ஆ 3ஆன்றதை பார்ப்போம். 3 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, மீண்டும் லெக் சைட் திசையிலே ஆடி இருக்காங்க. இது 4க்கான வாய்ப்பா, போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ங்க, பவுண்டரிங்க. இங்க தன்னோட பேட்ல இருந்து ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் கணேஷ். நெக்ஸ்ட் பால்
ஷாட்டுக்கான முயற்சி லெக் சைட் திசையில் கேட்சியா இல்லைங்க. நோ மேன் ஷாட்டில் பிளேஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா பாலுங்க. டாட் பால். நெக்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் அப்புறம் கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்சுங்க எடுத்திருக்காருங்க ஃபீல்டரு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்லேருந்து வெளியேறார் பேட்ஸ்மேன் கணேஷ். இந்த ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த். நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஃபீல்டிங்கும் பார்க்க முடியுதுங்க. அங்கேருந்து ஒரு குயிக்கான கவரு. சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு காரைக்குடி காலேஜ்க்காக. 5வது ஓவர் வீசுறதுக்காக பவுலர் கருப்பையா, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஆனந்த். இந்த ஓவரோட முதல் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் கேட்சுக்கான வாய்ப்பு. ஆஹா, கேட்ச டிராப் பண்ணி இருக்காருங்க வினோத். எப்பவுமே சொல்றேன், மிஸ் பண்ணீங்கன்னா அவங்க 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. டாட் பால். 3வது பால் நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால் போறாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஆனந்த். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. தொடர்ந்து 3 டாட் பாலுங்க பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பட் இங்க நோ மேன் ஸ்டாண்ட்ல தான் பிளேஸ் ஆகுதுங்க. இங்க 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 3வது ரன்னுக்கான முயற்சி. அரவிந்தா தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காருங்க. 3வது ரன்னுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறிருக்காரு அரவிந்தா. கருப்பையா கிட்ட இந்த ஓவருக்கான கடைசி பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஆனந்த். நல்ல பவுலிங். உண்மையிலேயே இந்த ஓவர் முழுக்க சிறப்பா போட்டிருக்காரு. ஓஹோ, நல்ல ஸ்டாப்புங்க இங்க கீப்பர் கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு ரன் அவுட்டுங்க. பாட்டம் மேட்ச்ல பட்டு பின்னாடி வந்தது ஒரு நல்ல ஸ்டாப். உண்மையிலே இங்க மீண்டும் ரன் அவுட் முறையில தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறார் பேட்ஸ்மேன் ஆனந்த். முதல் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் பிரவீன், ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் அஜித். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க. ஒரு ஸ்லோ பாலுங்க. பாலை ஃபுல் டாஸாவே வெளியே ஆட பார்த்தாரு. பட் மிஸ் ஆயிருக்கு. இது ஒரு டாட் பால். சாரிங்க, லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள். இது ஒருக்கான 2வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் வெங்கடேஷ். ஒரு நல்ல ஷாட்டுங்க. பட் இங்க 1 பிச் முறையில போயிருக்காங்க. ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. 4க்கான வாய்ப்பா இல்லைங்க, தடுத்துருக்காங்க. வினோத் கிட்ட இருந்து ஒரு நல்ல பேக்கப் ஃபீல்டிங்க உண்மையிலேயே. பட் இருந்தாலும் இங்க 1 ரன்னா 3 ரன்னா மாத்திருக்காங்க. 4 ரன் போற இடத்துல இந்த ஓவருக்கு நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. ஆடி இருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பா. ஆமாங்க, பறந்துதுங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் அஜித். சேலம் ஸ்பாட்டான்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கோபி ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சிங்க. கேட்சா இல்லைங்க, மிஸ் ஆயிருக்கு. பட் இது ஒரு ட்ரைக்கான சான்ஸ் தான். இங்க 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். ஒரு நல்ல ரன்னிங். இந்த ஓவருக்கான 5வது பால் நல்ல பாலுங்க. டாட் பாலுங்க. லாஸ்ட் பாலுங்க. அவுட்டுங்க. ஸ்டம்பிங்க. கடைசி பால்ல ஒரு விக்கெட். இதோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சேலம் ஸ்பாட்டான்ஸ் 50 ரன் அடிச்சிருக்காங்க. காரைக்குடி காலேஜ் 51 ரன் அடிச்சா வெற்றி. முதல்ல ஒரு போட பவுலர் பார்த்திபன், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஜீவா. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிளை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஷேக். ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்க 4க்கான வாய்ப்பா ஃபீல்டர் இருக்காரு, தடுத்திருக்காருங்க. இங்க 2வது ரன்னுக்கான முயற்சி. நல்ல ரன்னிங்க. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒருக்கான 3வது பால் நல்ல ஒயிடுங்க. இங்க இந்த ஒயிட் கால். இது ஒரு ரீபால். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஆடி இருக்காரு. இங்க ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல ஜீவா. நல்ல பிளேயிங்க. இங்க மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒருக்கான நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல ஷேக். லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. கேப்ல போயிருக்கு. 4க்கான வாய்ப்பா இல்லைங்க. பால் ஸ்லோவா இருக்கு. இங்க 2ஆ 3ஆங்கிறத பார்ப்போம். 2 ரன்னுங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங். 2 ரன்கள் ஓடிவிட்டான. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால்
நல்ல பிளேயிங் பட் ஃபீல்டர் கைக்க போயிருக்கு. இங்கே சின்ன தடுமாற்றம். சின்ன ஒரு இங்கே ரன்னிங் தடுமாற்றங்க. ஓடலைங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சின்னதா First over ஒரே complete ஒரு ஆயிருக்கு. தடுமாற்றங்க. செகண்ட் ஓவர் போட்டிருக்கா பவுலர் அரவிந்த். ஒரு சுவிட்சுக்கான ட்ரை ஆடி இருக்காரு. கேப்ல ஆறாவது 4க்கான விக்கெட் வாய்ப்பா வெற்றி ஆனந்த். 4 தடுத்திருக்காருங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுதுங்க அங்கே இங்கே. பட் 3 ரன்னை ஓடி கம்ப்ளீட் 3 பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்டையும். இந்த ஓவருக்கான செகண்ட் பால். ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பட் எட்ஜ் வாங்கியிருக்கு. கீப்பர் பின்னாடி வந்திருக்கு. இது ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஒண்ணு மட்டும். அது நல்ல இந்த ஓவருக்கான 3வது பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜீவா. நல்ல டாட் பாலுங்க. இந்த ஓவருக்கான 4th பால். ஸ்ட்ரைக்கில் மீண்டும் ஜீவா. மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை பட் இந்த முறை கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காருங்க. 4க்கான வாய்ப்பா 4ங்க. ஒரு நல்ல பவுண்டரியை பார்க்க முடியுதுங்க ஜீவா கிட்ட இருந்து. பவுண்டரி போயிடுச்சுங்க. நன்றி மாறி, நன்றி மாறி. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். அரவிந்தா டு ஜீவா. ஒரு நல்ல பாலுங்க. இங்கே லெக் பைஸ் முறையில் ஒரு ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓவருக்கான கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஷேக். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இங்கே கொடை கிளம்பி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காங்கங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் ஷேக். இதோட இங்கே 2வது ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் அஜித். இந்த ஓவரோட முதல் பால். ஒரு நல்ல பிளேயிங்க. லெக் சைட் திசையில் தட்டி இருக்காரு. ஃபீல்டரே இல்லை. இங்கே கண்டிப்பாக 2 ரன்னுக்கான வாய்ப்பு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. ஓவருக்கான 2வது பால். ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பட் கொடை கிளம்பி இருக்கு. இல்லைங்க, கேட்ச் எடுக்கலைங்க. டாட் பாலாக மாறி இருக்குங்க. நல்ல பால். ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல பிளேங்க. இங்கே ஆஃப் சைட் திசையில் ஒரு நல்ல ஷாட்டை பார்க்க முடியுது. கண்டிப்பாக 4ங்க. இங்கே கவர் திசையில் ஆடி ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் ஜீவா. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. இந்த முறை 6க்கான வாய்ப்பு 6ங்க. இங்கே தொடர்ந்து ஒரு 4 தொடர்ந்து இங்கே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்கார் பேட்ஸ்மேன் ஜீவா. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை ஆடி இருக்காருங்க. பட் இந்த முறை ஃபீல்டர் இருக்காங்க. இங்கே சிங்கிளா டபுளான்றதை பார்ப்போம். 2 ரன்னுங்க. இந்த ஓவருக்கான கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜீவா. லெக் சைட் திசையில் போட்டிருக்காரு. அடிச்சுக்கோன்னு இங்கே மீண்டும் ஒரு 4ங்க. இந்த ஓவரில் கொஞ்சம் ரன் அதிகமாகவே விட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போட பவுலர் கிறிஸ்டின். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவீன். பாலே இங்கே ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ஒரு நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால். இங்கே ஒரு நல்ல டாட் பாலை பார்க்க முடியுதுங்க. கிரேட் பால். இவருக்கான 3வது பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே லெக் சைட் திசையில் கேட்சுக்கான வாய்ப்பா மிஸ் பண்ணியிருக்காருங்க. கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. விட்டது கேட்சா இல்லை மேட்சான்றதை பார்ப்போம். இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன் ஜீவா. ஒரு நல்ல ரன்னிங். நெக்ஸ்ட் பால். மீண்டும் இங்கே லெக் சைட் திசையில் ஆடி இருக்காருங்க. இந்த முறையும் ஒரு தவறுங்க. மீண்டும் இங்கே 2 ரன்னுக்கான வாய்ப்பு. மீண்டும் ஒரு டபுளுங்க. இவருக்கான நெக்ஸ்ட் பால். ஒரு சென்சிபிளான பிளேங்க. தரையோட தரையாக ஆடி இருக்காரு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டுமே. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பிரவீன். இவருக்கான கடைசி பால். நல்ல பாலுங்க. ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் பவுலர் கையிலே அடிச்சிருக்காரு. டாட் பால். இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஓவரை போட பவுலர் பார்த்திபன். ஃபர்ஸ்ட் பால். நல்ல டாட் பாலுங்க. கிரேட் பாலுங்க. இந்த ஓவருக்கான செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜீவா. மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. டாட் பால்.
ஓவருக்கான 3வது பால் ஒரு சுவிட்சுக்கான மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. தொடர்ந்து நீங்கள் 3 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் இந்த ஓவருக்கான 4வது பால் வைடுங்க. இந்த ஓவருக்கான 4வது பால் ஒரு ரீபால். நல்ல பிளேங்க. இங்கே ஆஃப் சைட் திசையில் சென்சிபிளாக தட்டியிருக்காரு. 2வது ரன்னுக்கான முயற்சி கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்கங்க. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜீவா உடச்சி போட்டிருக்காரு. ஃபீல்டரே இல்லைங்க. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. இங்கே 4க்கான வாய்ப்பா இல்லைங்க. பாலே ஸ்லோவாகிடுச்சு. இங்கே 2 இல்லை 3 பார்ப்போம். 3 ரன்னுங்க. இந்த ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவீன் டாட் பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காருங்க இந்த ஓவர் பார்த்திபன். கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் கிறிஸ்டின் 4 ரன் அடித்தாலே மேட்ச் வின்னு. ஃபர்ஸ்ட் பால் உடச்சி போட்டிருக்காருங்க லெக் சைட் திசையில். இங்கே பவுண்ட்ரி கண்டிப்பாக இதோட பவுண்டரியை பதிவு பண்ணி மேட்சையும் வின் பண்ணியிருக்காங்க காரைக்குடி காலேஜ். வாழ்த்துக்கள்.